السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا وتعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லாரும் சத்தமா சலவா சொல்லுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் மாபெரும் கருணை கிருபை நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள்மிக்க உம்மத்தில் ஒருவராக ஆகிய அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நாம் எல்லாம் சதா சர்வகாலமும் அல்லாஹ்வினுடைய நினைவில் திளைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி காமிலான ஷேகுமார்களின் புனிதமிக்க தொடர்பை கொடுத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இம்மையிலும் மறுமையிலும் சுவனத்திலும் நம் ஷேகநாயகத்தின் உண்மை குலாம்களாக உண்மை காதலர்களாக அல்லாஹ் தன் கருணை பிச்சையால் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பான மாணவ கண்மணிகள், இதில் என்ன சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, ஒரு ஜான் நெருங்கி வந்தால் ஒரு முடம் நான் வருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ கொஞ்சமாவது நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கு ஆசை வைக்கணும். முதல்ல புரிஞ்சது? அல்லாஹ்வை அடைய வேண்டும், அவன் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆசை வைக்கணும். இப்போ அதற்காக வேண்டித்தான் இது போன்ற மஜ்லிஸ்களை நம்முடைய ஷேகநாயகம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பயானில் உட்கார்ந்துருக்கும் காலமெல்லாம் சர்காநாயகம் சொல்லுவாங்க, காது பயானை கேட்கணுமா, மூச்சில் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ், மூச்சு உள்ளே இழுக்கும் பொழுது அல்லாஹு, வெளியே விடும் பொழுது அல்லாஹ். அன்ஃபுஸ் அல்லாஹ் ஆஃபாக் அல்லாஹ், என் உள்ளிருந்து எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். வெளியிலிருந்து கோடிக்கணக்கான வஸ்துக்களில் இருந்தும் என் தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ் என்ற அந்த உணர்வோடு என்ன செய்யணும்? நம்ம பயானை கேட்கணும். அதே மாதிரி இன்னும் சர்க்காநாயகன் சொல்லுவாங்க, பேச்சின் ஒழுக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், பேசக்கூடியவர்களும் கலீம் யாருமா? பேசக்கூடியவன் யாரு? சொல்ல மாட்டேங்க. பேசக்கூடியவன் யாருமா? அல்லாஹ் தஆலா. லா கலீம ஃபில் வுஜூதி இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர யாரும் கலீம் இல்லை. விளங்கிச்சா? இப்போ நான் பேசவில்லை, அல்லாஹ் தான் என்னிலிருந்து பேசுகிறான், அவன்தான் என்னை பேச வைக்கிறான் என்ற அந்த உணர்வோடு பேசுபவர்கள் பேசணும். கேட்பவர்கள் எந்த உணர்வோடு கேட்கணும்? கேட்கக்கூடியவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர. அல்லாஹ் மட்டும்தான். வஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அவன் மட்டுமே கேட்கக்கூடியவனாக பார்ப்பவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். விளங்கிச்சா? இப்போ நமக்கெல்லாம் காதில் பேசக்கூடிய பேச்சு கேட்குதா? காதில் விழுகுதாமா? காதில் விழுகுதா இல்லையா? இப்போ நாம் கேட்கிறோம் என்று சொன்னால், அப்போ நம்மில் ஐனாக இருந்து நம்மை கேட்க வைப்பவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ், எல்லாம் நீ தான் அல்ல என் கூட இருந்து எங்களை கேட்க வைக்கிற என்ற அந்த உணர்வோடு நாம் கேட்க வேண்டும் என்பதாக சர்க்கார் நாயகன் சொல்லுவாங்க. கவனமாக கேட்கலாமா? இந்த மையத்திலிருந்து, இந்த ஜாகிலில் இருந்து இல்மை வெளியாக்குபவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். நம் அனைவர்களுக்கும் இம்மையிலும் மறுமையிலும் பயன் தரக்கூடிய சொற்களை அல்லாஹ் தஆலா வெளியாக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். லா கலாம ஹத்தா தரல்லாஹ் அஸ்ஸ வஜல். நம்ம கண்ணியத்திற்குரிய நம்ம ஷேகநாயகம் ஒரு முறை பயானில் சொல்லி காமிச்சாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், தக்வா செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான்.
வபுதகு இலைஹில் வசீலா, அவன் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடிய வசீலாவையும் நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வஜாஹிது ஃபீ சபீலிஹி, அந்த பாதையிலே நீங்கள் முயற்சி செய்யுங்கள், ஜிஹாது செய்யுங்கள். இந்த 4ஐயும் செய்தால் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். பலகிச்சமா எல்லாரும் என்ன ஆசைப்படுறோம்? வெற்றி பெறணும்னு தானே ஆசைப்படுறோம். இந்த வெற்றியை நம்மை படைத்து நம் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான். வெற்றி எதில் இருக்கு தெரியுமா? 4 விஷயம் அல்லாஹ் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வப்தகு இலைஹில் வஸீலத வஜாஹிது ஃபீ சபீலிஹி லஅல்லகும் துஃப்லிஹூன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, முதல்ல என்ன வேணுமா? ஈமான் வேணும். என்ன வேணும்? முதல்ல ஈமான் வேணும். அந்த ஈமானுக்கு அடுத்து என்ன வர வேண்டும்? அந்த அடியானிடத்திலே இத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சி நடக்க வேண்டும், தக்வா வரணும். ரெண்டாவது. மூன்றாவது விஷயம் என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா? வப்தகு இலைஹில் வஸீலா, அவனை அவன் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடிய வசீலாவை தேட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். சரி, இப்போ வசீலா கிடைத்தாச்சு. அந்த வசீலாவிற்கு பிறகு என்ன செய்யணும்? அவர்கள் காட்டி கொடுத்த அந்த பாதையிலே நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும். இவ்வாறு இந்த 4ம் இருக்குமேயானால் ஃபலாஹ் என்ற அந்த வெற்றியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தர்றான். சரிக்கா, நாங்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க. இப்போ இந்த 4மே 4 சுமராக்களை போன்று, நம்ம மதரசாவுக்கு 5 சுமரா வச்சுருக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி ஒரு நபர் 1ஆம் சுமரா மட்டும் ஓதுனாங்க, அவங்களுக்கு சனது கொடுப்பாங்களா? பட்டம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. 2 மட்டும் ஓதுனாரு, பட்டம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. 4 சுமரா ஓதிட்டாங்க, பட்டம் கொடுப்பாங்களா? அதுக்கப்புறம் ஓடி போயிட்டார் மனுஷன், பட்டம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. 5 சுமராக்களையும் பரிபூரணமாக முடித்து விட்டால் அவருக்கு சனது கொடுக்குறாங்க. அதே போன்று ஃபலாஹ் வெற்றி என்ற சனதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுக்கிறான். யாருக்கு கொடுக்குறான்? இந்த 4ஐயும் பரிபூரணமாக செய்தவர்களுக்கு. எல்லாம் அப்போ இந்த 4ஐயும் இந்த 4ஐயும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சுமரா மாதிரி வச்சுக்கலாம். ஈமான் வந்து விட்டது ஒரு நபரிடத்துல, அவர் முதல் சுமரா. அதையும் தாண்டி தக்வாவும் வந்துருச்சு அந்த அடியானிடத்துல, அவர் 2ஆவது சுமரா மாதிரி. அதையும் தாண்டி நல்லவர்களுடைய தொடர்பும் கிடைச்சிருச்சு, அவர் 3ஆம் சுமரா. அவர்கள் அந்த ஷேகுமார்கள் மகான்கள் காட்டி அந்த வழியிலே அவர் நடக்க ஆரம்பித்து விடுவாரேயானால் அது 4ஆவது சுமரா. விளங்குச்சா? இப்போ நாம் எல்லாம் எந்த படித்தரத்திலே இருக்கிறோம் என்பதை நம்ம யோசிக்கணும். நம்மெல்லாம் ஃபஸ்ட்டு சுமரால் இருக்கிறோமா? இங்கே ஓதக்கூடிய பாடத்தில் எத்தனை சுமரான்னு தெரியும். அல்லாஹ் தஆலா ஒரு சனது கொடுக்குறான் பார்த்தீங்களா? வெற்றி என்ற அந்த பட்டம் கொடுக்குறான்ல, அதில் நம்ம எத்தனாவது படித்தரத்தில் இருக்கிறோம், எந்த சுமராவில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்போ ஒரு நபரை பார்த்து தக்குவாதாரின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அவர்கிட்ட ஈமான் இருக்கணும். இல்லைங்க, அவர் 5 நேரம் தொழுகிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, எல்லா நல்ல அமல்களும் செய்கிறார்கள். ஆனால் காலையிலையும் சாயந்தரமும் கரெக்டாக கோவிலுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறாரு. அவரை பார்த்து தக்குவாதாரின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டோம். ஏன்? அவரிடத்துல ஈமானே இல்லை. எப்போ ஈமான் வருமோ அப்போ தான் தக்குவாவுக்கு ஒரு பலன் கிடைக்கும். தக்குவாவுக்குரிய ஒரு மதிப்பு பலன் என்பது எப்பமா? அவர்கள் தொழுகக்கூடிய தொழுகை, அவர்கள் நோக்கக்கூடிய நோன்பு, அவர்கள் கொடுக்கக்கூடிய ஜகாத்து, அவர்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜுக்கெல்லாம் எப்பொழுது மதிப்பு வரும்? அவர்களிடத்திலே ஈமான் இருந்தால்தான் மதிப்புங்கிறது வரும். விளங்குச்சா? அப்போ எப்போ யாரிடத்துல ஈமான் இல்லையோ இப்போ என்ன? தக்குவாவுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். அதே ஒரு நபரிடத்துல ஈமான் வந்துருச்சு, அடுத்து அதே நபர் தக்குவாவும் செய்கிறார்கள். அந்த தக்குவாவுக்கு எப்போ மதிப்பு கிடைக்கும் என்று பார்த்தால், எப்போ நல்லோர்களுடைய தொடர்பு, அந்த வசீலா என்று அல்லாஹ் சொன்னான் பார்த்தீங்களா, அந்த வசீலாவை அவர்கள் அடைந்து கொண்டால் அப்பொழுதுதான் அவர்களுடைய அந்த தக்குவாவுக்கே ஒரு மதிப்பு என்பது ஏற்படும். விளங்கிச்சா? அதே மாதிரி அந்த வசீலாவுக்கு எப்போ மதிப்பு வரும்? அவர்கள் காட்டி கொடுத்த அந்த பாதையிலே செல்லும் பொழுது அந்த வசீலாவுக்கு ஒரு மதிப்பு. விளங்கிச்சா? அதே மாதிரி இப்போ ஒரு நபரிடத்துல ஈமான் என்பது எப்போ ஸ்ட்ராங் ஆகும், ஈமான் எப்போ ஒரு நபர்கிட்ட வலுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா சக்கநாயகன் சொல்லுவாங்க, யாரிடத்துல தக்குவா இருக்கிறதோ அவர்களிடத்தில் தான் ஈமான் என்பது வலுமிக்கதாக இருக்கும்பாங்க.
யார்கிட்ட தக்குவா இல்லையோ அவர்களுடைய ஈமான் எப்போ வேண்டாலும் கரண்டு போயிடும். ஏன்னா இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் தக்குவா செய்யுங்கள், வகூனு மஅஸ் சாதிகீன், சாதிகீனான உண்மையாளர்களுடனே நீங்கள் சேர்ந்து இருங்கள், அவர்களுடனேயே இருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ எத்தனையோ குடும்பங்களில் நம்ம பார்க்குறோம் இஸ்லாத்தை விட்டும் அவர்கள் செல்லக்கூடிய துர்பாகிய நிலை. எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் என்ன பண்ணுறாங்க, மாற்று மதத்தினரோட ஓடி போயிடுறாங்க. அவ்வாறு அவர்களுடைய ஈமான் பறிபோனதற்கு, வலு இழந்ததற்கு காரணம் என்னமா, தக்குவா இல்லாதனால. எப்போ ஒரு நபருடைய உள்ளத்திலே தக்குவா வந்துருச்சோ அந்த ஈமான் பாதுகாக்கப்படும். ஈமான் எப்போ பாதுகாக்கப்படும், தக்குவா வந்தால் தான் அந்த ஈமான் என்பது பாதுகாக்கப்படும். அதே போன்ற அந்த தக்குவா எப்பொழுது பாதுகாக்கப்படும், அது ஷேகுமார்களுடைய தொடர்பு கிடைச்சாதான் அந்த தக்குவா என்பது பாதுகாக்கப்படும். எப்போ அந்த ஷேகுமாருடைய தொடர்பிலே ஒரு நபர் நீடித்து நிலைத்து இருப்பார், பாதுகாக்கப்பட்டவராக இருப்பார் என்று சொன்னால், அந்த ஷேகுமார்கள் காட்டி கொடுக்கக்கூடிய பாதையிலே அவர்களுடைய விரல் அசைவிற்கு தன்னை அர்ப்பணமாக்கி, அவர்களுடைய கண் அசைவிற்கு தன்னை அர்ப்பணமாக்கி, குன் மையத்தன் ஃபி எதில் ரசால், குளிப்பாட்டக்கூடிய நபருடைய கையிலே இருக்க, மையத்தை குளிப்பாட்டுறாங்க பார்த்தீங்களா, அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய மையத்தாக நீ மாறி விடுப்பான். மையத்தை என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் புரட்டுவான். ஏதாவது பதில் பேசுமா, என்னப்பா இங்கிட்டு புரட்டுற, கேட்குமா, கேட்காது. மறுபக்கம் புரட்டுவாங்க, ஏதாவது பதில் சொல்லுமா, என்னப்பா இந்த பக்கம் திருப்பி திருப்பி புரட்டிக்கிட்டே இருக்கிற, ஏதாவது சொல்லுமா, எதுவுமே சொல்லாது. எவ்வாறு அமைதியாக இருக்கிறதோ அதே போன்று ஷேகுடைய உத்தரவிற்கு நம்மை முழுமையாக என்ன செஞ்சிடணும், அர்ப்பணமாக்கிறணும். அவ்வாறு அவர்கள் காட்டி கொடுத்த பாதையிலே நாம் நடந்தால்தான் அந்த வசீலா என்பது நமக்கு பலமிக்கதாக இருக்கும். அப்போ அவங்க காட்டி கொடுத்த பாதையில் நடக்கவில்லை என்று சொன்னால் என்னாகும், அவர்களுடைய தொடர்பு என்பது துண்டிக்கப்படுவதற்கு நிறைய சான்ஸுகள் இருக்குது. அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள் புரிவாங்க. விளங்கிச்சாமா? அப்போ ஈமானினுடைய உச்சகட்டம் எது, தக்குவா. தக்குவாவினுடைய உச்சகட்டம் எது, ஷேகுமார்களுடைய தொடர்பு. ஷேகுமார்களுடைய உச்சகட்டம் அவர்கள் கிடைத்த அந்த வசீலாவினுடைய இன்திகா உச்சகட்டம் எதுமா, அவர்களுடைய சொல்லுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடப்பது, அவர்களுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கிறது தான். விளங்கிச்சா? இப்போ அல்லாஹ் என்ன சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லா, தக்குவா செய்யுங்கள், வபுதகு இலையில் வசீலா, அவன் பக்கம் சேர்க்கக்கூடிய வசீலாவை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். இப்போ தக்குவா வந்து விட்டது என்று சொன்னால் எல்லா நல்ல அமல்களுமே வந்துடும். தக்குவால இல்லாத நல்ல அமல் என்ன இருக்குது சொல்லுங்க? இந்த நல்ல அமல் வந்து தக்குவால இல்லை, தக்குவாவுக்கு அப்பாற்பட்டு இருக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லா நல்ல அமலுக்குமே தொழுகை, வணக்கம், பிறர்களிடத்தில் அன்பு காட்டுதல், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தல், இப்படியாக எல்லா நற்காரியங்களுமே தக்குவால உள்ளடக்கப்பட்டுருச்சு. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, சில முஃபஸிரீன்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வபுதகு இலைஹில் வசீலா, அவன் பக்கம் சேர்த்து வைக்கும் வசீலாவை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். பார்த்தீங்களா? அதுக்கு இந்த வசீலா என்பதற்கு பலர்கள் என்ன சொல்கிறாங்க, இறைநேச செல்வர்கள் என்று சொல்கிறாங்க, மகான்கள். ஆனால் சிலர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அமாலே சாலிஹா, நல்ல அமல்கள் என்பதாக சொல்கிறாங்க. இப்போ நல்ல அமல் என்று நம்ம வாய்ப்போமேயானால் அப்போ தக்குவான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹ் தஆலா. அப்போ டைரெக்டாக என்ன பண்ணியிருப்பா அல்லாஹ் தஆலா, யா அய்யுஹல்லதீன ஆமனு வபுதகு இலைஹில் வசீலா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் வசீலாவை தேடிக்கொள்ளுங்க, நல்ல அமல் செய்யுங்கப்பா, நல்ல அமல்கள் செய்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை சுபிச்சம் பெறும் என்று அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், நல்ல அமல்களை என்பதாக வசீலா என்று அல்லாஹ் சொல்லியிருப்பான். தக்குவாவை சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தக்குவாவை சொன்னதே நமக்கு நன்றாக தெரிய வருகிறது. வசீலா என்பது இறைநேச செல்வர்கள், மகான்களைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். ஏன்னா ஷேகுமாருடைய தொடர்பு இல்லை என்று சொன்னால் ஒரு நபரிடத்திலே தக்குவா என்பது நிலைக்குமா என்றால் நிலைக்காது. ஷேகுமாருடைய தொடர்பு இல்லைன்னு சொன்னால் எதுக்கு ஷேகுமாருடைய தொடர்பு வேணும்? நான் தான் தொழுகிறேனே, 5 நேரம் தொழுகை தானே செய்கிறேன், நோன்பு வைக்கிறேனையே, ஷேகுமார்கிட்ட பையெழுத்து வாங்கி அவர்களுடைய தோழமையிலே இருந்து அவர்கள் காட்டி கொடுக்கக்கூடிய முறைப்படி தான் நான் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டுமா? அல்லாஹ் ரசூல் எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, அதை விட எனக்கு பெரிய வாழ்க்கை முறை வேறு ஏதாவது தேவையா என்று ஒருவன் சொல்வானேயானால் அது இந்த ஆயத்துக்கு மாற்றமாகத்தான் இருக்கும். இல்லை என்ன சொல்ல, வபுதகு நீ தேடுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு போடுறான். வபுதகு இலையில் வசீலா, உன்னை அவன் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடிய நல்லடியார்களின் நீ தேடிச்சல் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். விளங்குச்சாக்கணுங்களா? இப்போ இன்னும் நம்ம கேள்விகள், எத்தனையோ நபர்கள் பையாத்து வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் சிலர்களுடைய
சொல் குறை எப்படி இருக்குது? பையத்து வாங்கி இருக்கிறாங்க ஆனால் தப்பு செய்கிறாங்க. இதே மாதிரி தான் ஒரு நபர் என்ன பண்ணாங்க, நம்ம ஷேக் நாயகத்திட்ட சொன்னாங்க, என்னங்க ஹசரத், அவர் பையாத்து வாங்கி இருக்கிறாரு, முரீதா இருக்கிறாரு, ஆனால் இப்படி தப்பு செய்கிறாரு, இப்படி பாவகாரியங்கள் எல்லாம் செய்கிறாரு, அப்போ என்ன இதுதான் அந்த ஷேக்கு சொல்லி கொடுத்தாங்களா? அது நிறைய பேர் கேட்கறது உண்டா இல்லையா? என்னப்பா உனக்கு சர்க்கார் இதான் சொல்லி கொடுத்தாங்களா, உங்கள் ஷேக் இதைத்தான் சொல்லி கொடுத்தாங்களா என்று என்ன செஞ்சார், ஒரு குறை கூறுவதை போன்று சொன்னார். ரொம்ப அழகாக நம்ம ஷேக் நாயகம் பதில் சொன்னாங்க, வழங்கிச்சா. அப்போ அந்த நபர்கிட்ட சொன்னாங்கண்ணா, சரிப்பா, ஒரு பையாத்து வாங்கினா தான் தொழுகணும்னு அவசியமா? பையாத்து வாங்கினா தான் நோன்பு வைக்கணும்னு அவசியமா? பையாத்து வாங்கினா தான் திருடக்கூடாதுன்னு சட்டமா? பையாத்து வாங்கினா தான் பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, தீபத்து பேசக்கூடாது, சினா செய்யக்கூடாதுன்னு சட்டமா? அவர் முஸ்லீமாக இருக்கிறாரே, பையாத்து வாங்கிறதுக்கு முன்னாடி அவர் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறார், பையாத்து வாங்குவதற்கு முன்னாடி அவர் ரசூலுடைய உம்மத்தாக இருக்கிறாரு. அப்போ அல்லாவும் ரசூல் இதைத்தான் ஏவனாங்கன்னு சொல்லுவியா? ஒருத்தவன் பாவம் செஞ்சான் அப்படின்னு சொன்னால், ஒரு குற்றம் செய்தான் என்று சொன்னால், அவன் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறான், முதல்ல ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக இருக்கிறான், அதுக்கப்புறம் ஷேக்குடைய குலாமாக இருக்கிறான், ஷேக்குடைய முரீதாக இருக்கிறான். இப்போ அவன் பையாத்து வாங்குறது எத்தனையோ நபர்கள் பாவங்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் இதை அவனுக்கு சொல்லிக் கொடுத்தானான்னு யாராவது கேட்பாங்களா? அல்லாஹ் உன்னை பாவம் செய்யும்படி ஏவினானா என்று கேட்பாங்களா? விளங்கிச்சாப்பா. அதே மாதிரி அவன் அல்லாஹ் ரசூலுடைய சொல்லுக்கே கட்டுப்பட்டு நடக்கவில்லை என்று சொல்லும்போது ஷேக்குடைய சொல்லுக்கு எப்படிப்பா கட்டுப்பட்டு நடப்பாங்க? அப்போ தக்குவா ஒரு நபரிடத்திலே வந்தால்தான் அது பரிபூரணத்தினுடைய உச்சம்தான் எனது ஷேகுமாருடைய தொடர்பு. கலைஞர்களா, அப்போ அந்த தக்குவா நம்மிடத்தில் வந்த பிறகு அது நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஷேகுமாருடைய தொடர்பு வேணும். புரிஞ்சுதா? அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், மொத்தம் 4 விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த 4லேயுமே ஒவ்வொன்றிலையுமே அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வெற்றிகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். 4 விஷயத்திலையும் ஒன்னொன்றையும் அல்லாஹ் தஆலா வெற்றிகள் வச்சிருக்கிறான். ஆனால் பரிபூரணமான வெற்றி என்பது எதில் இருக்குதுமா, இந்த 4 விஷயத்திலேயும் யார் காமிலாக ஆகிறார்களோ அவர்கள்தான் பரிபூரணமான முறையிலே வெற்றி அடைந்தவர்கள். இப்போ சர்க்கார் நாயகம் சொல்லி காமிச்சாங்க, இப்போ ஒரு நபர்கிட்ட ஈமான் இருக்குதுமா, ஒரு நபர் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லிட்டாங்க, விளங்கிச்சா. சர்க்கார் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, ஒரு நபர் 80 வருஷம் பாவம் செஞ்சாருப்பா, குஃபுர் ஷிர்கிலேயே மூழ்கி கிடந்தார், இப்போ கலிமா சொல்லிட்டாரு, இப்போ அவர் சொர்க்கவாசியா நரகவாசியா? சொர்க்கவாசியா நரகவாசியாமா? சொர்க்கவாசி. அவர் இந்த கலிமா சொல்வதற்கு முன்னால் அவர் நரகவாசியாக இருந்தார், நிரந்தர நரகவாசி. எப்போ இந்த கலிமா வந்து விட்டதோ, ஈமான் வந்து விட்டதோ, அவர் எப்படி மாறிட்டார்? நிரந்தர சுவனவாசியாக மாறிட்டார். நிரந்தர நரகத்தை விட்டும் அவர் பாதுகாக்கப்பட்டு விட்டார். அது அந்த ஈமான் என்பது எங்கே கொண்டு போய் சேர்த்துருச்சு? அவரை சொர்க்கத்தின் பக்கம் அவரை சேர்த்து விட்டது, நரகத்தை விட்டும் அவரை பாதுகாத்து விட்டது. அப்போ ஈமான் வந்தாலே அல்லாஹ் தஆலா ஒரு வெற்றி கொடுக்கத்தான் செய்யலாம். ஈமான் வந்துருச்சுன்னு சொன்னாலே அவருக்கு என்ன செய்யறான்? நரகத்தை விட்டு பாதுகாப்பு கொடுக்கறது சாதாரண விஷயமா? அல்லாஹ் அக்பர். நரகத்தை விட்டு அந்த அடியானை அல்லாஹ் தஆலா பாதுகாத்து சொர்க்கத்தில் கொண்டு போய் வச்சுட்டான். சொர்க்கம் என்பதற்கு பார்த்தீங்களா, அது வந்து கட்டாந்தர காலி இடம் தான். சொர்க்கம் என்பது என்னமா? காலி இடம் மாதிரி. ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லுங்க எல்லாரும், சுபஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஒரு மரம் நட்டு வச்சுட்டான். ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஒரு மரம் நட்டு வச்சுட்டான். ஒரு அல்லாஹு அக்பர் சொல்லுங்க, அல்லாஹு அக்பர். ஒரு அல்லாஹு அக்பருக்கு சொர்க்கத்தில் மரமா? எப்போ இங்கே நம்ம மரம் நட்டு வைக்கணும்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்குது. கடப்பாறை எடுத்து குத்துறாண்டு குத்தி குழி தோண்டி அல்லாஹு அக்பர் கபீர், அப்படியே உடம்பெல்லாம் தண்ணியாக ஊற்றிடுது. அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை நட்டு வச்சு அதை உள்ளே வச்சு மண்ணை போட்டு அதை பாதுகாத்து எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு சுபஹானல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் இங்கே நம்ம வீட்டில் இல்லை பை, நம்ம வீட்டு தோட்டத்தில் கிடையாது, சொர்க்கத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மரம் நட்டு வைக்கிறான். ஒரு அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஒரு மரம் நட்டு வைக்கிறான். விளங்கிச்சா? அதுக்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ் கூட சொல்ல மாட்டோம். விளங்கிச்சா? அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் மரம் நடுறான்பா. விளங்கிச்சா? இப்படியாக சொர்க்கம் என்பது காலி இடம்பா, அதை உன்னுடைய நல்ல அமல்களை கொண்டு அதை நீ அழகுபடுத்துன்ட்டாங்க. விளங்கிச்சா? அப்போ நம்ம செய்யக்கூடிய நல்ல அமல்கள் இருக்குது பார்த்தீங்களா, தக்குவா இருக்குது பார்த்தீங்களா. தக்குவான்னா என்னமா? அல்லாஹ் ரசூல் ஏவியதை செய்ய வேண்டும், அல்லாஹ் ரசூல் தடுத்தவைகளை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். தக்குவானா என்னமா? அல்லாஹ் ரசூல் ஏவியதை செய்ய வேண்டும், அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்தவைகளை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் தக்குவா. எப்போ ஒரு நபர் அல்லாஹ் ஏவியதை செய்ய ஆரம்பிக்கிறாரோ அவருக்காக சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. சொர்க்கத்தை என்ன பண்ணுறாரு? டெக்கரேஷன் பண்ணப்படுகிறது. சொர்க்கத்தினுடைய நிஅமத்துகளை எல்லாம் அவருக்கு அல்லாஹ் தஆலா இங்கே வைக்கிறான். இப்போ அந்த நல்ல அமல்கள், தக்குவா என்பது அவருக்கு என்ன வெற்றியை பெற்று தருகிறது?
என்ன வாங்கி தருது? சொர்க்கத்தில் இருக்கிற நியமத்துகளை எல்லாம் அவருக்கு வாங்கி தருதுமா. தக்வா இருக்கு பார்த்தீங்களா? தக்வா என்ன செய்யுது? அவருக்கு சொர்க்கத்தினுடைய நியமத்துகளை அவருக்கு வாங்கி தரக்கூடியதாக தக்வா இருக்குது. அது பெரிய வெற்றி தானே, அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதை எடுத்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வபதகு இலைஹில் வசீலா. ஷேகுமார்கள், இறைநேசர்கள், மகான்கள், உன்னை யார் அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்து வைப்பார்களோ அப்படியாப்பட்ட வசீலா. வபுத்தகு இலைஹில் வசீலா, யாரின் பக்கம் சேர்த்து வைக்கணும்? துனியாவின் பக்கம் இல்லை. பை துனியாவின் பக்கம் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏராளமான நபர்கள் இருக்கிறாங்க, இல்லைங்கச்சா? துனியாவின் பக்கம் உன்னை சேர்த்து, துனியான்னா என்னது? எந்த வஸ்து அல்லாஹ்வை மறக்கடிக்குமோ அதுக்கு பேர் துனியா. நீங்கள் யார்கிட்ட வேணால் உட்காந்து பாருங்களேன், யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய இறை நேசர்களை தவிர, மகான்களை தவிர மற்றவர்கள்ட்ட கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க. ஏதாவது நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு போய் சேர்ப்பாங்களா? சேர்க்க மாட்டாங்க. மாறாக என்ன செய்வாங்க தெரியுமா? அல்லாஹ்வை மறக்கடிக்கக்கூடிய துனியாவின் பக்கம் நம்ம கல்வை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அப்போ அல்லாஹ்வின் பக்கம் உன்னை சேர்க்கக்கூடிய வசீலாவை நீ தேடிக்கொள். அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கக்கூடியவர்கள் யார்? அவங்கள பார்த்தா உனக்கு அல்லாஹ்வுடைய திக்ர் வரணும். இதா ரூதுக்கிரல்லா, அவர்களை பார்த்தால் உனக்கு அல்லாஹ்வினுடைய நினைவு வர வேண்டும். அப்படியாப்பட்டவர்கள் தான் அவுலியா உள்ளாக்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், மகான்கள். அப்போ அப்படியாப்பட்ட நம்முடைய ஷேகுமார்களுடைய தொடர்பு நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதில் அல்லாஹ் இன்னும் பதாக கொடுக்குறான்னு தெரியுமா? सरकार சொல்லுவாங்க, मेरे साथी ने जब पर्दा दुई का चाक कर डाला, मेरे साथी ने जब पर्दा दुई का चाक कर डाला, उसी दम सामने जो आ गया अल्लाह ही अल्लाह है. என்னுடைய சேஷநாயகம் எப்பொழுது என்னுடைய கண்ணுடைய அகப்பார்வை குருடனாக நான் இருந்து கொண்டிருந்தேன், இப்பொழுது என்னுடைய அகக்கண்ணை திறந்து விட்டார். இப்ப நம்ம கண்ணு பார்க்குறோமா இல்லையா? கண்ணு தெரியுதா? முன்னாடி இருக்கிற வஸ்து, டெஸ்க் தெரியுதா? முசல்லா தெரியுதா? உசாமாருங்க தெரியுறாங்களா? சேர் தெரியுதா? ஃபேன் தெரியுதா? இப்போ இதெல்லாம் தெரியலைன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? அவனை குருடன்னு சொல்லுவாங்க. இப்போ கண்ணு தெரியலையா? குருடா சொல்லுவாங்க. இது புறக்கண் குருடன். இப்போ இந்த ஷைய மஹ்லூக்க நம்ம பார்க்குறோம், खालिकाई அல்லாஹ் உள்ள zikr பேசக்கூடாது, சிந்தனை சிதறக்கூடாது, சரியா? இப்போ மஹ்லூக்கு நம்ம கண்ணுக்கு தெரியலைன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? மஹ்லூக்குன்னா படைப்புகள்மா. இந்த வஸ்துக்கள்லாம் எல்லாமே இருக்குது, இதெல்லாம் ஒரு படைப்பு, எல்லாமே படைப்பு தான். விளங்குச்சா? படைப்புகள் கண்ணுக்கு தெரியாவிட்டால் புறக்கண் குருடன் என்பதாக சொல்லுவோம். விளங்குச்சா? இந்த மஹ்லூக் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மஹ்லூக்கு படைக்கப்பட்டது என்று ஒன்று இருந்தால் படைத்தவன் என்று ஒருவன் இருப்பானா இல்லையா? அந்த காலிக் எங்கே இருக்கிறான்? காலிக் எங்கேப்பா இருக்கான்? படைச்சவன் அந்த மஹ்லூக்கில் தாமா இருக்கிறான், அந்த வஸ்துவில் தாமா காட்சி அளிக்கிறான். அந்த காலிக்காகிய ரப்பு ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த வஸ்துவிலே முதஜல்லி ஆகாவிட்டால், ஜாகிர் ஆகாவிட்டால் அந்த வஸ்துவே நமக்கு தெரியாது. விளங்குச்சா? இப்போ நம்முடைய கண்களுக்கு மஹ்லூக்கு தெரியுது, காலிக்கு தெரியலை. காலிக்கு தெரியலைன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய அகக்கண் குருடாக நாம் அமர்ந்திருக்கிறோம். எப்போ நமக்கு சேஷநாயகம் வந்தாங்களோ எல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்? அம்மா இருக்கிறாங்க, அத்தா இருக்கிறாங்க, அசத் இருக்கிறாங்க, ஃபோன் இருக்குது, டெஸ்க் இருக்குது, ஃபேன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். எப்போ நமக்கு சேஷநாயகம் நமக்கு என்ன காட்டி கொடுத்துட்டாங்க? அட தம்பி நல்லா விளங்கிக்கப்பா, உன் தாயை தாயாக நீ பார்த்தாய் அல்லவா, அந்த தாயை அல்லாவை மறந்து பார்த்தாய் அல்லவா, அந்த தாயில்தான் உன்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பு ஜல்ல ஷானுஹு தஆலா இருக்கிறான். நம் தாயில் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை, இல்லல்லா. நம் தந்தையில் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை, இல்லல்லா. நம் உஸ்தாதுமார்களில் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை, இல்லல்லா. நம் ஷேகுமார்களில் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை, இல்லல்லா. முன்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை, இல்லல்லா. அவன்தான் இந்த வஸ்துவிலே மௌஜூதாக இருக்கிறான் என்பதை நமக்கு ஷேக்நாயகம் காட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ ஷேகுமார்களுடைய தொடர்பு கிடைச்சிச்சு பார்த்தீங்களா? அதனால் அல்லாஹ் கொடுத்த வெற்றி என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு வஸ்துவிலும் ஹக்கை நமக்கு சேர்த்து காட்டி கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஷேகுமார்களுடைய தொடர்புக்கு முன்னாடி நமக்கு அல்லாஹ் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சானா அப்படின்னு பார்த்தா தெரியலை. அல்லாஹ் நம்முடைய கண்ணுக்கு தெரிஞ்சானா? நம்முடைய அகக்கண் குருடாகத்தான் இருந்து கொண்டு இருந்தது. இப்போ ஒருத்தவன் சொல்கிறான்,
விளைஞ்சாங்க. இப்போ வெளிச்சமாக தானே இருக்குது. குருடை என்ன சொல்லுவான்? வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லுவானா, இருட்டாக இருக்குன்னு சொல்லுவானா? இருட்டாக தான் இருக்குன்னு சொல்லுவான். அவனுடைய கண்ணில் தான் குறை இருக்குதே ஒழிய அசலில் வெளிச்சம் இருக்கத்தான் செய்யுது. விளங்கிச்சாமா? அதே மாதிரி ஒவ்வொரு வஸ்துவிலும் தெல்ல தெளிவாக அவன்தான் மௌஜூதாக இருக்கிறான், இருக்கிறான், இனியும் அவன் தான் மௌஜூதா இருக்கக்கூடியவன். விளங்குச்சான்? ஆனால் நம்முடைய அகக்கண் என்பது எப்படி இருந்துச்சு? ஒன்றும் தெரியாத கண்ணில் புற வளர்ந்துருந்துச்சு. அகக்கண் குருடா. போய் ஷேக்கிட்ட எப்போ நீ போய் சேர்ந்துருக்கியோ, எப்போ நமக்கு ஷேகுமாருடைய தொடர்பு கிடைச்சிருதோ, கிடைத்த உடனே நமக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க. அன்புஸ் அல்லா ஆஃபாக் அல்லா, நம் உள்ளிருந்து நம் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை இல்லல்லா. இந்த கிட்னி நம்ம தேவையை பூர்த்தி செய்யுமா? இல்லை. அந்த கிட்னியில் ஐனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் அந்த கிட்னியை வேலை செய்ய வைக்கிறான். இந்த இதயம் நம்மை வாழ வைக்கிறதா? அந்த இதயம் என்னை வாழ வைக்காது. அந்த இதயத்திலே ஐனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் என்னை வாழ வைக்கக்கூடியவனாக இருக்கிறான். என் உள்ளிருந்து என் தேவைகளை அவன்தான் பூர்த்தி செய்கிறான் என்பதை நமக்கு காட்டி கொடுத்தாங்க. அதே போன்று ஆஃபாக் அல்லாஹ் இத்தனை கோடிக்கணக்கான வஸ்துக்களில் இருந்தும் நம் தேவைகளை அவன் மட்டுமே பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று நமக்கு ஷேகநாயகம் காட்டி கொடுத்தாங்க. அப்போ எப்போ நமக்கு ஷேகுமார்களுடைய தொடர்பு கிடைச்சிருச்சோமா, என்ன வெற்றி கிடைக்குது நமக்கு? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை ஒவ்வொரு வஸ்துவிலும் நாம் காணக்கூடிய பாக்கியம் கிடைத்து விடுகிறது. சர்க்கநாயகன் சொல்லுவாங்க, இங்கே எவ்வளவு நேரம் அவனை நாம் பார்க்கிறோம், மறுமையில் அல்லாஹ் பார்க்கலாமா? சொர்க்கத்தில் பார்க்க முடியுமா? பார்க்கலாம். அல்லாஹ் தன்னுடைய லிகாவை காட்டுவான். விளங்கிச்சா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இந்த துனியாவிலே ஒரு நபர் அரை மணி நேரம் ஹக்கை தரிசித்திருப்பார், ஏன்னா அங்கே அவருக்கு அரை மணி நேரம் கிடைக்கும். ஒரு மணி நேரம் அவனை பார்த்து ரசித்து வாழ்ந்திருப்பாரே, ஆனால் அங்கேயும் எல்லாம் ஒரு மணி நேரம் கொடுப்பான். விளைஞ்சா? இதை வச்சு நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க வேண்டியதுதான். அப்போ எவ்வளவு நேரம் அங்கே போய் முழுக்க முழுக்க ரப்பை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? இங்கேயும் அவனை பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான்ப்பா. விளைஞ்சா? ஒவ்வொரு வருஷம் கண் திறந்தால் அவனைத்தான் நாம் பார்க்க வேண்டும். விளைஞ்சா? கண் திறந்தாலே நசர் அவன் மேலே தான் படுது. அந்த உணர்வு நமக்கு வரணும். யாரெல்லாம் இந்த வசூலில் நீ தான் இருக்கிற, யாரெல்லாம் இந்த சூரத்தில் நீ தான் வந்திருக்கிற. நம் சூரத்துகளை பார்த்து நாம் ஏமாந்து போய் கொண்டிருந்தோம். அவருக்கு நம்ம ஷேகனை என்ன காமிச்சு கொடுத்தாங்க? அந்த சூரத்து நுமாவாக யார் இருக்கிறானோ அந்த சூரத்தை காட்டி கொண்டிருக்கக்கூடிய ரப்பை நமக்கு ஷேகுமார்கள் காட்டி கொடுத்துட்டாங்க. அதை எடுத்து என்ன செய்யணும்? ஜாஹிது ஃபீ சபீலிஹி, அவர்கள் காட்டி கொடுத்த அந்த பாதையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? முயற்சிக்கணும். என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஷேகுமார்களை தவிர மற்ற எல்லாருமே, தம்பி உன்ன மாதிரி பெரிய அறிவாளி உண்டா, நீ இப்போ எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டி கொடுத்தாங்க. ஷேகநாய் நமக்கு என்ன காட்டி கொடுத்தாங்க? நீ ராத்துல அதம், சிஃபாத்துல நாகிஸ், அஃஆல்ல மஜ்பூர், ஆசார்ல முஹதாஜ், நீ ஒன்றுமே இல்லைம்மா, நீ ஒன்றுமே இல்லை என்பதாக நமக்கு ஷேக் காட்டி கொடுத்தாங்க. சரி, இப்போ ஒன்றுமே என்ன இப்போ இருக்கிறது யாருங்க? அவன்தாம்மா சர்சே சராப்பா சராப்பா அல்லாஹி மௌஜூத், உச்சந்தலேருந்து உள்ளங்கால வரைக்கும் அவன் மட்டும்தாம்மா இருக்கிறான் என்று நமக்கு ஷேக் நாயகம் காட்டி கொடுத்துட்டாங்க. புரிஞ்சா? இப்போ ஷேக் நாயகம் ஜாஹிது ஃபீ சபீலிஹி, அவர்கள் எந்த பாதையை நமக்கு காட்டி கொடுத்தார்களோ அந்த பாதையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நடைபோட வேண்டும். என்ன நமக்கு காட்டி கொடுத்தாங்க? நீ ஒன்றும் இல்லைன்னு விளங்கிக்கப்பா, அவன் தான் இருக்கிறாங்கிறத விளங்கிக்க. இந்த ஒன்று போது அல்லாஹி மௌஜூத் பாக்கி சாப் அதம், அதம்கு கோயி வசன் நகி, அல்லாஹ் மட்டுமே மௌஜூதாக இருக்கிறான். நம்பி பேசக்கூடாது. அல்லாஹ் மட்டுமே மௌஜூதாக இருக்கிறான். எல்லாமே அதமாதாமா இருக்குது. அதமுக்கு கொஞ்சம் கூட வசனே கிடையாதுப்பா. செத்த பாம்பு இருக்கு பார்த்தீங்களா? இந்த செத்த பாம்பை பார்த்து பயப்படுவோமா? நம்ம பயப்பட மாட்டோம். பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? சின்ன பையன்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டுவோம், குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு போய் இங்கே பாடுறா பாம்பு சித்து கிடக்கு பாடுறா காட்டுவாங்க. இதே அந்த பாம்போட வான் லேசாக ஆடுது, என்ன பண்ணுவான்? ஓடியே போயிடுவான். விளங்குச்சா? அப்போ அந்த பாம்பை மையத்தாக, அதுக்கு எந்த சக்தியுமே இல்லை என்று பார்க்கும் பொழுது என்ன நமக்கு அதை பார்த்து எந்த பயமும் வர்றதில்லை. அதே மாதிரி தான்மா சிருஷ்டி எல்லாமே அப்படி தான். நீ பயப்படுவதாக இருந்தால் நீ ரப்பை பயப்படு. அடிச்சு போடுவான் பிடிச்சி போடுவான்னு இல்லை. நம்ம பாவம் செய்கிறதுக்காக இவன் பார்த்தா நம்மளை கேவலமாக பார்ப்பான், அவன் நம்ம தப்பு செஞ்சால் கேவலமாக பார்ப்பான்னு சொல்லி நீ மஹ்லூக்கை பயந்து நீ பாவத்தை விடுகிறாய். விளைஞ்சாய்? அவ்வாறு இருக்குமையால் என்ன செய்வான்? எப்போ மஹ்லூக்குடைய பார்வை படலையோ தனிமையான இடத்துல போய் பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவான்.
எப்போ ஒருவன் ரப்பை பார்த்து ஏன் அல்லாஹ் வருத்தப்படுவானே, ஏன் அல்லாஹ் வருத்தப்படுவானே, இந்த கையை கொடுத்து அல்லாஹ் சந்தோஷப்படுவானே, இந்த காலை கொடுத்த ரப்பு சந்தோஷப்படும், இந்த கண்ணை கொடுத்து அல்லாஹ் சந்தோஷப்படுவானா, அவன் வருத்தப்படுவானே என்று நாம் பாவத்தை விட்டு விடுவோமே. ஆனால் அவன் என்னை பார்க்கிறான் என்ற அந்த உணர்வு நமக்கு மிகைத்து நாம் விட்டு விடுவோமே. ஆனால் அந்த மனிதன் மனிதனில் புனிதராய் மாறி விடுவான். ஒவ்வொரு வஸ்துவிலையும் மௌலாவை சேர்த்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். விளங்குச்சா? இங்கே நம்ம சூரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சூரத்தை விட்டும் நம்ம கண் மறையலாம் வாய்ப்புகள் இருக்குது. மக்களை பார்க்குறோம். விளங்குச்சா? யாருமே இல்லாமலும் என்ன செய்ய நம்ம ரூமில் கதவு தாப்பா போட்டு இருக்கலாம். இந்த மக்களில் ஒவ்வொரு வஸ்துவிலும் காட்சியளிக்கக்கூடிய ரப்பு ஜல்ல ஷானுவத்தாலா நீ கதவு ரூமை சாத்தி லாக் போடணுமே பண்ண லாக் போகிறோம் பார்த்தீங்க, அந்த தாழ்பால் சொல்கிறாங்கல்ல, அந்த தாழ்பாலிலும் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை இல்லைல்ல. அந்த தாழ்பாலில் சின்ன ஓட்டை இருக்கும், சாவி போடுறதுக்கான வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஓட்டையில் எவரும் பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி என்ன செய்வான், ஸ்க்ரீனை போடுவான். அந்த ஸ்க்ரீனில் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை இல்லைல்ல. செவர் இருக்கு, அந்த சுவற்றில் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை இல்லல்ல. அந்த மௌனவன் கூட தான் இருக்கான். நீ போட்டிருக்க சட்டையில் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை இல்லல்ல. உன்னுடைய நாடி நரம்புகளில் இருப்பவன் யாரும் இல்லை இல்லல்ல. உன் கூட தான்ப்பா இருக்கிறான். எப்ப நம்ம இந்த ஷேഖராயன் சொல்லி கொடுத்த இந்த இல்ம நம்ம வாழ்க்கையில ஜாஹிது ஃபீ சபீலி அவர்கள் காட்டி கொடுத்த அந்த முறையில் நமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்கிறோமோ, அதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? அந்த ரப்பை நமக்கு காட்டி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு வஸ்துவிலேயும் அல்லாஹ் தான் மௌஜூதாக இருக்கிறான் காட்டி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த நிலை நமக்கு நிரந்தரமாக ஆகக்கூடிய நிலையை அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். இப்போ ஷேഖநாயகம் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்கன்னா அந்த முறைப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோமே. ஆனால் அல்லாஹ்வை பார்த்து வாழக்கூடிய அந்த நிலை நம்மிடத்திலே இஸ்திமராராக காயும் தாயுமாக நம்மிடத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கிடுவான். எப்போ இந்த நான்குமே அவர்களிடத்தில் ஒரு நபரிடத்தில் வந்து விடுகிறதோ, ஈமான், தக்வா, ஷேഖுமாரினுடைய தொடர்பு, அவர்கள் காட்டி கொடுத்த பாதையில் நடைபோடுதல், இந்த நான்கும் வந்து விடுகிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றி என்ற அந்த பட்டத்தை அல்லாஹ் தர்றான். வெற்றின்னா என்னம்மா? அல்லாஹ் கிடைக்கிறதா போய் வெற்றி, அல்லாஹ் கிடைப்பது தான் வெற்றி. விளங்குச்சா? அப்போ அந்த அடியானுக்கு யார் கிடைச்சிருவான்? போய் சதா மௌலாவையே பார்த்து ரசிக்கிட்டு வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் அவனுக்கு அல்லாஹ் கிடைக்க மாட்டாங்க. அல்லாஹ் விளங்குச்சா? அல்லாஹ்வை அவர்கள் தான் அடைந்து கொள்ள முடியும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இப்போ ஷேഖநாயகம் நமக்கு வழி தான் காட்டி கொடுப்பாங்க, அந்த வழியில் நம்ம தான் நம்ம நடை ஓடணும். புரிஞ்சுதா? இப்போ ஷேഖுமார்கள் சொல்லிக் கொடுத்த அந்த முறைப்படி நாம் நடக்காவிட்டால் கை சேதம் நமக்கு தான். என்னங்க ஷேഖை பார்த்தாச்சு, பையாத்து வாங்கியாச்சு, ஆனால் கொஞ்சம் கூட நம்மள்கிட்ட எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லையே, வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படலையே என்று நாம் நம்மைத்தான் குறை கூறி சொல்ல வேண்டும். இப்போ நான் சொன்னாங்க, ஒரு நபர் மெட்ராஸுக்கு எப்படி போகிறதுன்னு கேட்குறாரு. தம்பி இந்த மாதிரி திருச்சி போப்பா, திருச்சியிலேருந்து விழுப்புரம் அப்படி போமான்னு சொல்லியாச்சு. ஆனால் இன்ன வரைக்கும் ஒரு பஸ்ஸு கூட ஏறல, இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு கூட வீட்டை விட்டே வெளியே போகிற மனுஷன் இன்னும் நான் மெட்ராஸ் போகிறேன்னு சொல்லி கவலைப்பட்டா யார் மேலே குறை சொல்ல முடியும்? விளங்குச்சா? அதே மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட போகிறாரு, சளி காய்ச்சல்னு போகிறாங்க. இப்போ இந்த மாத்திரையை 3 நாள் சாப்பிட்டுப்பா. 3 நாளுக்கு பிறகு டாக்டர்கிட்ட ஃபோனை போட்டு, சார் கொஞ்சம் கூட சரியாக போகணும், இன்னும் அப்படி தான் இருக்குது, இன்னும் கூடி தான் இருக்குது, இன்னும் முத்தி போன மாதிரி இருக்குது. இல்லைப்பா மாத்திரை கொடுத்த மாத்திரையை சாப்பிட்டா சரியாக போயிருக்கணுமே. இல்லைங்க சார் சரியாக போகலாம். அப்படியா? இப்படி செய்யுங்க. அப்போ அந்த மாத்திரையை சாப்பிடலன்னு சொல்லியிருந்தேன்னா அப்பயே அடியை போட்டு வர மனுஷன். விளங்குச்சா? போய் அந்த மாத்திரையை வாங்கி மட்டும் வச்சுக்கிட்டான், கொஞ்சம் கூட அதை சாப்பிடவே இல்லை என்று சொன்னால் எப்படி அவனுக்கு பலன் கிடைக்கும்? அதே மாதிரி தான் ஷேഖுமார்களுடைய தொடர்பெல்லாம் நம்ம கொடுத்துட்டான். நம்ம என்ன செய்யணுமா? அவங்க காட்டி கொடுத்த அந்த வழியில் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கை பயணத்தை ஆக்கி கொள்ள வேண்டும். சகநாயகன் சொல்லுவாங்க, ஏ காமுக்கர் இந்த வேலையவே செய்யப்பா, ஏ பாத்துக்கர் இந்த பேச்சையே பேசிக்கொண்டிரு. என்ன பேச்சுமா? என்ன வேலை? மைனஹீஹு ஹக்ஹி மௌஜூத், நான் இல்லை ஹக்கு தான் மௌஜூதாக இருக்கிறான். நான் இல்லைப்பா அல்லாஹ் தான் என்னில் இருக்கிறான், நான் இல்லை அல்லாஹ் தான் என் கூட இருக்கிறான், நான் இல்லை அல்லாஹ் தான் என்னில் இருக்கிறான் என்று எப்பொழுது நாம் தன்னில் மௌலாவை பார்த்து ரசிக்க ஆரம்பித்து விடுகிறோமோ, தன்னில் ஹக்கை பார்ப்பதற்கு பேர் என்னம்மா? முராகபான்னு சொல்லுவாங்க. தண்ணில் ஹக்கை பார்ப்பதற்கு என்ன பேரு? முராகபா. முராகபா ரூ நுமாயே முஷாகதா. முராகபா தான் முஷாகதாவிற்கு வழிவகுக்கும். முஷாகதாண்டா என்னது? மற்ற வஸ்துக்களில் ஹக்கை பார்க்குதல். எப்போ தன்னில் பார்த்து என்ன மௌலாதான் இருக்கு, இந்த கண்ணில் யாரெல்லாம் நீ தான் இருக்கிற, யாரெல்லாம் இந்த காதில் நீ தான் இருக்கு, இந்த நாவல நீ தான் இருக்கு என்று நம்ம பார்த்து பார்த்து அவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமையானால் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுவான்? குன்து பசருகுல்லதி எபுசுருபிகி, அவர்கள் பார்க்கும் கண்ணாக நான் ஆகிவிடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். எப்போ அல்லாஹ் தஆலா இந்த பார்க்கும் கண்ணாக மாறி விடுகிறானோ அப்போ மௌலா எதை பார்ப்பான்? அதமையா பார்ப்பான்? அதமை பார்க்க மாட்டாமா, இதமை தான் பார்ப்பான். அவனை தான் பார்ப்பான். விளங்குச்சா?
அப்போ அவ்வாறு அந்த உணர்வுக்கு நம்ம கொண்டு வரணும். முராக்கபா அதுக்கு அவங்க ஷேഖனாயன் சொல்லி கொடுத்துட்டாங்க. பாசன் பாஸ் செய்யுமா அன்பு சொல்லா ஆஃபா கல்லா என்ன யாரெல்லாம் நீ தான் இருக்கிற என்ற அந்த உணர்வை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக அந்த உணர்வை நாம் கொண்டு வந்து விடுவோமேயானால் பிறவற்றிலும் ஹக்கை பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டு விடும் என்பதாக நமக்கு ஷேഖனாயன் சொல்லி காமிச்சாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஃபலாஹை வெற்றியை அல்லாஹ் தஆலா நமக்கு பரிபூர்ணமாக தந்தருள்வானாக. நமக்கு இந்த திருக்கலிமாவுடைய ஞானங்களை போதிக்கும் நம்முடைய ஷேഖனாயும் அவருடைய சாந்தானுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா மென்மேலும் உயர்த்தி அருள் புரிவானாக. அவர்களுக்கு பரிபூர்ண ஆஃபிய சலாமத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. எஜமான் அவர்களுடைய ஃபைசானை பரிபூர்ணமாக பெற்றவர்களாக நம்மையும் நம்முடைய சந்ததியினர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. நம் ஷேഖனாயும் நம்முடைய சில்சிலாவுடைய ஷேഖமார்களுடைய வரக்கத்திலே நம்முடைய மாணவர்கள் ஒவ்வொருவர்களையும் அல்லாஹ் தஆலா ஆரிஃப் பில்லாக்களாக உலமாய பில்லாக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. கல்வி கற்று முடித்து சிறந்த ஜெய்யிதான ஆலிம்களாக ஹாஃபிஸுகளாக ஆரிஃபீன்களாக இங்கிருந்து வெளியேற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவர்களுடைய இல்முக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா பாதுகாத்துக் கொள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.